Hey guys. Hey guys. Hi. Welcome back to our YouTube channel Twinning Tales. This is me Varsha. This is Mahesh here. This is Monesh. Again Varsha here. So இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்? சரி ஓகே. சாரிங்க. எனக்கு ஆக்சுவலா என்னாச்சுன்னா இங்க பேசிக்ஸ் ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரன்ட் இருக்குங்க. Basics. It's Bay 1 2 3 4 5 6 Basics ன்னு 1 2 3 4 இல்ல, ஒரு ஸ்ட்ரைட்டா 6. Basics னு ஒரு ரெஸ்டாரன்ட் போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் சொன்னாங்க. நல்லா இல்லனால இவங்க தான் கேட்க போறோம், நல்லா இருந்தாலும் இவங்க தான் கேட்க போறோம். சோ ஏன்னா அது வந்து பீச் சைடுல வருங்க. சோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ அன்னைக்கு போய் நான் அன்னைக்கு வீடியோ கால் கூட பண்ணி பேசணும். சோ அன்னி வாஸ் லைக் எனக்கு கண்டிப்பா போகணும் சென்னை வந்தா அப்படின்னு சொல்லி. சோ அடுத்த வாரமே சென்னை வர மாதிரி போய் வந்துருச்சு. சோ அதனால போய் பாத்துடலாம்னு சொல்லிட்டு so we are on the way. ஈசிஆர்ல வந்து ஐ கெஸ் நீங்க வந்து ஷோலிங்னூர் தாண்டி போகணும். உத்தாண்டி எல்லாம் தாண்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வரும். அதோட இது நான் உங்களுக்கு லொகேஷனும் போடுறோம். லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அது போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நாங்க போட்டோஸ் பார்த்தோம். லிட்டரலா இவங்க போட்டோஸ்ல தான் பாத்துருக்காங்க. எனக்கு வந்து ஐ ரியலி ஃபெல்ட் லைக் அன்னைக்கு வேற கிளைமேட்டை நினைச்சு ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாஸ் இன் கோவா. ஐ வாஸ் லைக் நான் சென்னையில இருந்த மாதிரி எனக்கு அங்க இல்ல. ஏன்னா அங்க இருந்து நானும் வருஷம் போயிட்டு நாங்க வீடியோ கால் பண்ணி பேசணும் அண்ணாக்கும். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதனால தான் இந்த தடவை கூட்டிட்டு போயிடலாம். சரி நாங்க போறோமே, நீங்களும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு vlog மாதிரி போட்டுலாம் டிசைட் பண்ணி சென்னையில இருக்கவங்களா இருந்தா கண்டிப்பா போங்க. டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. சென்னையில இருக்கவங்க இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்றனால அந்த ரெஸ்டாரன்ட்க்கு நாங்க போறோம். சோ என்ஜாய் பண்ண போறோம். அது அப்படியே நாங்க போறோம் vlog. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. Let's get into the video. எஸ் கைஸ், என்ன பேச போறோம்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. எனக்கே தெரியல, சும்மா பேசுவோம். ஆக்சுவலா லைக் ரொம்ப லாங் டிரைவ்ங்க. இல்லைன்னா நாங்க சிட்டில இருக்கோம். சிட்டில இருந்து அவுட்டரா வரணும். ஸோ டைம் எடுத்து வந்துட்டோம். வந்துட்டு இங்க ஒரு பெட்ரோல் போடுறதுக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கோம். எங்க வேணா பெட்ரோல் போடுங்க, ஷெல்ல மட்டும் போடாதீங்க. ஆமா, பெட்ரோல் போடுறதுக்கு நார்மல் பெட்ரோல் பங்க் போங்க, ஷெல் போகாதீங்க. ஷெல் போனீங்கன்னா அது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன சொல்றது நிப்பாட்டி. இன்னொன்னுங்க, ஆக்சுவலா சென்னையில தெரியாதவங்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி விரும்புறேன். நான் இங்க போறேன்றனால நான் சாப்பிடல. ஷெல் போனீங்கன்னா காஃபி பொடி இட்லிங்க பெஸ்ட் காம்பினேஷன். லைக் நீங்க வந்து இப்போ இவங்க கிட்ட சொன்னா இவங்க வாங்கி கொடுக்க சொல்லுவாங்கன்றதால நான் சொல்லல. சோ வந்து ஷெல் போனீங்கன்னா டெஃபினட்டா பொடி இட்லி ட்ரை பண்ணுங்க. பொடி இட்லி இஸ் பெஸ்ட் இன் சென்னை. ஆமா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. மொகுன்னு ஒரு ஜூஸ் சூப்பரா இருக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. ஷெல் வந்தீங்கன்னா மோடி சீட் பெல்ட் போறியா? ஓகே. ஸோ சரி, நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், பேசிக்ஸ்னு போட்டிருக்கு. இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் பேசிக்ஸ். பாய் மறந்துச்சு பாய் கொஞ்சம் முன்னாடி. பர்ஃபெக்ட். இது உள்ள தான் பேசிக்ஸ். ஸோ இன்னொன்று என்னன்னா, இந்த ஸ்ட்ரீட்டே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கார் பைக்கெல்லாம் போட்டுட்டு என்ன சொல்கிற ஒரு காமாக இருக்கும். ஆக்சுவலாக டெட் எண்டில் வரும். அது கரெக்டாக பீச் ப்ராப்பர்ட்டின்றனால டெட் எண்டில் வரும். ஸ்ட்ரைட் போயிட்டே இருந்தா அங்க ரீச் ஆயிடும். ஸ்பீடா போயிருந்திருப்போம். ஆனா இந்த ஸ்பீடெல்லாம் போவானா, ஹம்ப் இருக்கனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்பாங்கோ பாருங்க, 300 மீட்டர்ஸ். உங்க 300 மீட்டர்ஸ் நிறைய போட்ஸ் வச்சிருக்காங்க. அன்புடன் வரவேற்கிறது. அதுல எழுதிருக்கா? ஆமா, அது உனக்கு தமிழ் படிக்க தெரியாதுல குட்டு, அதனால. இது வந்து மெயினா வந்து பீச் வியூ தான் செம்மையா இருக்கும்னு சொல்லியிருக்கான். பீச் வியூ ரெஸ்டாரண்ட் தான் சொல்லியிருக்கான். போய் பார்க்கலாம். என்ன மாதிரி கோவா போகாதவங்களுக்கு இது ஒரு மினி கோவா. ஆமா, கண்டிப்பா அப்படிக்கும் சொல்லலாம். எஸ், கோவா போகாதவங்க சென்னையில இருக்கீங்கன்னா இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு மினி கோவா அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க யாரோ பணக்காரங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியல. வீடு கட்டுறாங்க. ஜாலி எல்லாம் செம்மையாக போகிறாங்களா. இதுதான் பேசிக்ஸ். ஆனால் என்ன கொடுபடா, க்ளோஸ் பண்ணிட்டாய்க்கலாம். ஈவினிங் தான் ஓப்பனா 5:30 மணிக்கு. வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல் எல்லாம் அமிச்சிட்டாங்க. என்ன கூட்டம் உன்னை இப்படி ஏமாத்திட்டாங்க. வேற லெவல் வியூ ஆக்சுவலாக, சீரியஸ்லி.
எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்ல. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஆனா இங்க எல்லாமே க்ளோஸ்டுன்னு சொல்கிறாங்க, லிட்டரலாக க்ளோஸ்டுனாங்க. 5:30 தான் ஓப்பனா, ஆனால் 5:30 புக்கிங்ஸ் எல்லாம் ஓப்பன். சரி, சாப்பிட வந்தால் வேலைக்கால பீச்சையாவது சுற்றிட்டு போகலாமே அப்படின்னு உள்ளே வந்துட்டோம். என்ன உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல வர்ஷா, எவ்வளோ அசிங்கப்பட்ட ஏண்டி மத்தியானம் சாப்பிட விடாம இவன் அடித்தா சரியாக போயிடும். உன்னை பீச் வியூவில் சாப்பாடு வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு வந்தான். இப்போ ஒன்றும் இல்லைங்க, பீச்சு வியூவு சாப்பாடு வாங்கி தர வாங்க. 5:30 மணிக்கு ஓப்பன் ஆகுன்றாங்க. 5:30 மணிக்கு ஃபுல் புக்கிங் இன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லாக புக் ஆயிடுச்சான். அதனால் எங்களுக்கு சோறு கிடையாது, வெளியே போங்கடா வாங்கிக்கலான்றாங்க. சரி, ஷூலெல்லாம் போகுது பாய், ஷூலெல்லாம் மண்ணு போகுது பாய். குட்டுசே பீச்சு பார்த்துட்டல, பார்ப்போலாம் போகுது குட்டு. போவாதிரி குண்டூசே. ஃபர்ஸ்ட் டே இன் லைஃப் சொல்லுவாங்கல்ல. நான் எதுவும் பேசலங்க. இங்க பசிக்குது, ஆனா எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் க்ளோஸ் சொல்றாங்க. நாங்க ரெண்டாவதா வந்த ரெஸ்டாரண்ட்டுமே க்ளோஸ். காசிப் பிஸ்டோ வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சரி காசிப் பிஸ்டோ வந்தோம், அதுவும் க்ளோஸ் ஆகும். அது 5 o'clock ஓப்பன் ஆகும். 7 o'clock 7 o'clock தான் ஓப்பன் ஆகுது. நீங்க ரொம்ப பேடுங்க ஈஸியார்ல, யோசிச்செல்லாம் வந்துடாதீங்க. அதுவும் வீக்கெண்ட்ல அவன் 3 o'clock எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. திருப்பி டின்னருக்கு தான் ஓப்பன் பசிக்குது. ஸோ இப்போ நாங்கள் வேற ரெஸ்டாரண்ட் என்னன்னு செலக்ட் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓப்பனா இருக்கான்னு செக் இல்லைங்க, பண்ணிட்டு போறோம். சோறு எங்க கடைக்கு தான் போலான்னு இருக்கோம். ஆமாம், சோறு எங்கே போகிறாங்கன்னு பார்க்குறோம். என்ன சாப்பாடு. சரி, ஓகே, பார்ப்போம். சோ गाइस, இப்போ நாங்க ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட், எங்கேயுமே சாப்பாடு கிடைக்காம கடைசியாக நம்மளுக்கு சாப்பாடு போட்ட ஒரே ஹோட்டல் டாமினோஸ். எஸ் கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் டாமினோஸ் உள்ளே போனோம்ல, டாமினோஸும் நாங்கள் போகல ஆக்சுவலி. ஏன் வண்டியா? ஸோ நாங்கள் டாமினோஸும் போகல. உள்ளே போனால் அவங்க லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க, கிளம்பிட்டோம். ரொம்ப பசியாக இருக்குது, எங்கே போகிறதுனே தெரியாமல். எனக்கு ஆக்சுவலா எங்களோட நேரமா இல்லைன்னு எங்களுக்கு தெரியலங்க. வெரி பேட் டே. ரொம்ப 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 ஆசையா கிளம்பணும். செம்ம ஏன்னா ரொம்ப ரொம்ப ஆசையா கிளம்பணும். ஆமா, ஸோ இன்னைக்கு ஆக்சுவலா எங்களுக்கு என்ன எழுதிருக்குன்னு தெரியல. என்னாச்சு? நாங்க அப்படி ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் சாப்பிட முடியாம அடிஞ்சிட்டே இருக்கோம். in search of another famous இப்போ restaurant. வேற ஏதாவது ரெஸ்டாரண்ட் பார்க்குறோம், பார்ப்போம். எனக்கு சாப்பிட ஃபீல் இல்லை. அது வேணும். ஒரு வழியா So guys, இது வந்து அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபைனலாக வந்துட்டோம். சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கு. ஐயோ, தப்பான இதை காமிச்சிட்டேன் நினைக்கிறேன். இது வேணாம், நம்ம ட்ரிங்க் வேணும், இதை விட்டுருவோம். ஸோ ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் பரவாயில்ல, ஓரளவுக்கு இல்லை, காஸ்ட்லி தான். பசிக்குது ரொம்ப, சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன். ஸோ எஸ் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், போனோம் ஆனால் சாப்பிடல. சாப்பிட எல்லாரும் மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பயங்கர டயர்டாக இருக்குது. நாங்கள் என்னென்னவோ காமிக்கணும்னு நினச்சோம், இப்போ பாதியிலே போகிற மாதிரி இருக்குன்னு. அந்த வடிவேல் நாங்கள் என்னென்னவோ பிளான் பண்ணி வந்தோம், இப்போ பாதியிலே போகிற மாதிரி இருக்குங்களேன்னா அந்த மாதிரி லிட்டரலா. அதாவது இதுலேருந்து நான் ஒரு மாரல் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு எங்கேயுமே போகாதீங்கன்றதுதான் இதுலேருந்து நான் சொல்லக்கூடிய மாரல். இவன் வருஷா கேட்டது எதுவுமே நடக்கல. அவ கேட்டு ஆசைப்பட்டு நாங்கள் எல்லா இடத்துக்கும் போனோம், ஆனால் எல்லா இடமே க்ளோஸ்டாக இருந்துச்சு. இன்னைக்கு விளாகே வந்து டிசப்பாயிண்டட் விளாக்னு தான் சொல்லலாம். பட் ஸ்டில் நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் see you until then. Bye from Mahesh. Bye from Aisha. See you in the next video. Bye. Bye bye.